உலக சோசலிச வலைத்தளத்தின் இலங்கை செய்திகள். இலங்கை அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனை வாழ்த்துகின்றன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் இந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனுக்கு வாழ்த்துச் செய்திகளை அனுப்பியுள்ளனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டத்தோடு கூட்டமாக தங்கள் வாழ்த்துக்களை பைடனுக்கு தெரிவித்துள்ளனர். ஒரு ட்விட்டர் செய்தியில் ஜனாதிபதி கோத்தபாய பைடனின் வரலாற்று வெற்றியை வரவேற்றதுடன் எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதில் நெருக்கமாக பணியாற்ற எதிர்பார்ப்பதாக கூறினார். பைடன் மற்றும் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸின் கீழ் இன்னும் வலுவான பரஸ்பர பலனளிக்கும் கூட்டாண்மையை கோத்தபாயா இதன் மூலம் எதிர்பார்க்கிறார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இரு நாடுகளுக்கும் இடையிலான 72 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை நினைவு கூர்ந்ததுடன் பைடன் மற்றும் ஹாரிஸுடன் இணைந்து இலங்கை அமெரிக்க உறவுகளை மேலும் மேம்படுத்தி செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கை ஆளும் உயரடுக்கின் உறுப்பினர்கள், குறிப்பாக வாஷிங்டனில் உள்ள அரசியல் மாற்றங்கள் தங்களை எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பதில் அக்கறை கொண்டுள்ள அதே நேரம் அவர்கள் இந்த பெரும் வல்லரசுடன் நெருக்கமான உறவுகளையும் எதிர்பார்க்கின்றனர். அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவை எதிர்த்து நிற்கின்ற நிலையில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்துள்ளதால் இந்த கவலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. வாஷிங்டன், புதுடில்லி மற்றும் பெய்ஜிங்குக்கு இடையிலான மோதல் இந்து சமுத்திரத்தில் பிரதானமான கடல் பாதைகளுக்கு அருகில் மூலோபாய முக்கியத்துவத்துடன் அமைந்துள்ள இலங்கையில் அரசாங்கங்கள் மீதான அழுத்தத்தை அதிகரித்து வந்துள்ளன. சீனாவிற்கு எதிரான அதன் மூலோபாய மற்றும் இராணுவ தயாரிப்புகளுடன் இலங்கை இணங்க வேண்டும் என்று வாஷிங்டன் வலியுறுத்துகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அமெரிக்க இராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ இலங்கை விஜயம் செய்து ஜனாதிபதி ராஜபக்ச, வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோரை சந்தித்தார். பொம்பியோவின் இலங்கை வருகை சீனாவிற்கு எதிரான அமெரிக்க நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பிராந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாகும். கொழும்பில் சீனாவுக்கு எதிராக இலங்கை நேரடியாக அமெரிக்காவை ஆதரிக்க வேண்டும் என்று பொம்பியோ கோரியுள்ளார். பூகோள ரீதியாக கொரோனா தொற்று நோயினால் தூண்டப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை அடுத்து கொழும்பு ஆட்சி சீனாவின் நிதி உதவிகளை பெருகிய முறையில் தங்கியிருப்பதை அமெரிக்கா எதிர்க்கிறது. மோசமான ஒப்பந்தங்கள், இறையாண்மையை மீறுதல் மற்றும் நிலம் மற்றும் கடலில் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பொம்பியோ சீனாவை குற்றஞ்சாட்டினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு ஆக்கிரமிப்பாளன் என்று கண்டித்த அவர், அமெரிக்கா இலங்கைக்கு நண்பனாகவும் பங்காளியாகவும் வந்துள்ளது என்று கூறியுள்ளார். பைடன் துணை ஜனாதிபதியாக இருந்த முந்தைய ஒபாமா நிர்வாகம் சீனாவை ராஜதந்திர ரீதியாக தனிமைப்படுத்தவும் இராணுவ ரீதியாக சுற்றி வளைக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஆசியாவில் முன்னிலை என்ற கொள்கையை பின்பற்றியது. பிரிவினைவாத தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான ராஜபக்ச ஆட்சியின் யுத்தத்தை அமெரிக்கா ஆதரித்த போதிலும் நிதியுதவி கோருவதில் பெய்ஜிங்குடனான உறவுக்காக அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை அது எதிர்த்தது. 2009 மே மாதம் யுத்தத்தின் இறுதி வாரங்களில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு பின்னர் ஒபாமா நிர்வாகம் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு பெய்ஜிங்கிலிருந்து விலகுவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மனித உரிமை மீறல்களை பாசாங்குத்தனமாக சுரண்டி கொண்டது. இறுதியாக புதுடில்லியின் ஆதரவோடு 2015 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவை வெளியேற்றவும் அவருக்கு பதிலாக மைத்திரிபால சிறிசேனவை நியமிக்கவும் ஒரு ஆட்சி மாற்ற நடவடிக்கையை ஒபாமா நிர்வாகம் மேற்கொண்டது. கடந்த நவம்பரில் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரால் 2015க்கு பின்னர் கட்டியெழுப்பப்பட்ட அமெரிக்காவுடனான இராணுவ உறவை தொடர்கிறார். வாஷிங்டனுடனான இந்த உறவை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி கோத்தபாய பொம்பியோவுடன் உடன்பாட்டுக்கு சென்றதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
பைடனுக்கு தனது வாழ்த்துக்களை அனுப்புவதன் மூலம் ராஜபக்ச அமெரிக்கா மீதான தனது விசுவாசத்தை இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். தனது வாழ்த்துச் செய்திகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனநாயகம் மற்றும் நீதியின் மதிப்புகளை நிலைநிறுத்த அமெரிக்க மக்களுடன் நின்றதற்காக பைடன் மீது பாராட்டு மழை பொழிந்தார். உங்கள் தேர்தல் தளம் உலகிற்கு முற்போக்கான ஜனநாயகம், பன்மைத்துவ தேசபக்தி மற்றும் சமூக சமத்துவம் பற்றிய ஒரு உதாரணத்தை வழங்கியுள்ளது என்று சஜித் கூறியுள்ளதோடு, தனது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அந்த இலட்சியங்களை முன்னிலைப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையில் சஜித் கொழும்பில் 2015 அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றத்தை ஆதரித்ததோடு, சமீப காலம் வரை அவர் அமெரிக்க சார்பான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கங்களில் ஒரு தலைவராக இருந்து அதன் அடக்குமுறை ஆட்சியையும் புலிகள் மீதான 30 வருட கால இரத்தக்களரை போரையும் முன்னெடுத்துள்ளார். அனைத்து பகட்டான பாராட்டுக்கள் ஒருபுறம் இருக்க, பைடன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஒரு பிற்போக்கு பிரதிநிதியாவார். அவர் பதவியேற்றால் ஏகாதிபத்தியத்தின் நலன்களை ஈவிரக்கமின்றி தொடருவார். இவற்றுக்கு சமமாக இன்னொரு அமெரிக்க சார்பு விசுவாசியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான ஆர். சம்பந்தன் பைடன் மற்றும் ஹரிஸை வாழ்த்துவதில் ஆர்வமாக இருந்துள்ளார். நீதி, சமத்துவம், அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் பைடன் அக்கறை கொண்டுள்ளவராகவும் முற்போக்குவாதியாகவும் காணப்படுகிறார் என்று நவம்பர் 9 அன்று வீரகேசரி பத்திரிகைக்கு சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தன் அமெரிக்க உதவி ஜனாதிபதி வேட்பாளரான ஹரிஸின் இந்திய வம்சாவளியை பற்றி குறிப்பிடுகையில், அவர் நீதிக்காகவும் குரலற்றவர்களுக்காக போராடுகின்ற ஒருவராகவும் காணப்படுகிறார் என தெரிவித்ததோடு, எதிர்காலத்தில் அவர்களை சந்திக்க முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தனது சொந்த சுரண்டல் நலன்களை முன்னேற்றுவதற்கான நம்பிக்கையில் இந்த வகையான பாராட்டுக்களை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தெரிவிக்கிறது. கூட்டமைப்பு உள்நாட்டுப் போருக்கு பின்னர் அமெரிக்காவின் போலித்தனமான மனித உரிமை பிரச்சாரத்தை ஆதரித்ததுடன் 2015 இலங்கையில் அமெரிக்கா மேற்கொண்ட ஆட்சி மாற்ற நடவடிக்கையிலும் முழுமையாக பங்கெடுத்துள்ளது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மூலோபாய நலங்களுடன் ஒத்துப்போகின்ற விதத்தில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு அதிகார பகிர்வு ஏற்பாடுகளுக்காக அமெரிக்காவின் ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்க்கின்றது. 2016 டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை அமெரிக்கா மற்றும் அதன் ராஜதந்திரிகளுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்ததோடு, அமெரிக்க இராணுவத்துடன் இன்னும் நெருக்கமாக ஒருங்கிணைப்பதற்காக முன்னைய சிறிசேன விக்ரமசிங்க அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கும் கூட்டமைப்பு ஆதரவளித்தது. வாஷிங்டனில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் நாட்டில் தலையீடு செய்வதற்கு இலங்கையில் போர்க்குற்றங்கள் சம்பந்தமான வழிமுறையை அமெரிக்கா மீண்டும் பயன்படுத்தும் என்பது பற்றி கொழும்பிலுள்ள ஆளும் உயரடுக்கின் பிரிவுகளின் மத்தியில் நிலவும் சில பதட்டங்களை நவம்பர் 9 அன்று வெளியான டெய்லி மிரர் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா சில ஆயுத விற்பனையை மட்டுப்படுத்தியிருந்தாலும் வாஷிங்டன் மற்றும் புதுடில்லியின் தளவாட மற்றும் பிற ஆதரவு இல்லாமல் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை வெல்ல முடியாது என்று மகிந்த மற்றும் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர் பலமுறை கூறியுள்ளனர். இலங்கையில் நடந்த இனவாத யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் அல்ல, மாறாக தொழிலாளர் வர்க்கத்தை அடக்குவதற்கான ஒரு போராகும். தொழிலாளர் வர்க்கத்தை தமிழ் விரோத இனவாத அடிப்படையில் பிரிக்கும் கொடூரமான இனவாத கொள்கைகளை கொழும்பிலிருந்து வந்த அரசாங்கங்கள் பல தசாப்தங்களாக பின்பற்றி வந்துள்ளன. சீனாவிற்கு எதிரான வாஷிங்டனின் மூலோபாய சூழ்ச்சிகளை ஆதரிக்க வேண்டுமென்று வலியுறுத்துவதற்காக அமெரிக்கா இலங்கை அரசாங்கங்கள் மேற்கொண்ட போர்க்குற்றங்களை சுரண்டிக் கொள்கிறது. இலங்கை ஆளும் வர்க்கமும் இராணுவமும் தாங்கள் மேற்கொண்ட அட்டூழியங்களுக்கு விலக்களிப்பை எதிர்பார்த்தாலும் பைடனின் ஜனாதிபதி பதவியில் இலங்கை மீதான அமெரிக்க அணுகுமுறையில் எந்த மாற்றத்தையும் காண்பது கடினம் என்று டெய்லி மிரர் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த பதட்டமான கணிப்பீடுகளுக்கு மத்தியிலேயே கோத்தபாயாவின் ஆட்சி வாஷிங்டனுடன்
நெருக்கமான உறவை பேணுவதற்காக வாக்குறுதி அளித்து வருகிறது. அதே நேரம் இலங்கையின் பிரதான தொழிலாளர் வர்க்கத்தின் ஒரு பகுதியினரான வறுமை நிலையில் வாழும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் செறிந்து வாழும் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கொரோனா வைரஸ் இதுவரை 170க்கு மேற்பட்டோருக்கு பரவியுள்ளது. தோட்டத் தொழிலாளர்கள் சுகாதார பாதுகாப்பு எதுவுமின்றி தோட்டங்களில் தேயிலை கொழுந்து பறிக்க தள்ளப்பட்டுள்ளார்கள். அடிப்படை சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் அற்ற அவர்களது வாழ்விடங்கள் வரிசையான சிறிய லயன் அறைகளாகும். இங்கு சமூக இடைவெளியை பேணுவதற்கு வாய்ப்பே இல்லாத காரணத்தால் அவர்கள் மத்தியில் விரைவில் கொரோனா தொற்று நோய் பரவும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர். இன்னமும் அநேகமான தோட்டத் தொழிலாளர்கள் பொது கழிப்பறைகளையும் பொது தண்ணீர் குழாய்களையுமே பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் ஆரம்பத்தில் கொழும்பு புறநகர் பகுதியான மினுவாங்குடவில் உள்ள ரெண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் சுமார் 1400 தொழிலாளர்கள் தொற்றுக்கு உள்ளாகியிருந்தனர். குறித்த தொழிற்சாலையிலும் மேலும் பல சுதந்திர வர்த்தக வலய தொழிற்சாலைகளிலும் பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் வேலை செய்து வருகின்றனர். அதன் பின்னர் கொழும்பு புறநகர் பகுதியான பேலியகொடவில் உள்ள மத்திய மீன் சந்தை ஊடாக நாடு பூராகவும் கோவிட்-19 பரவியுள்ளது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் அரசாங்கம் கடந்த பல மாதங்களாக கொரோனா தொற்று நோய் பரிசோதனைகளை ஏறத்தாழ கைவிட்டிருந்ததன் விளைவாக நாட்டில் மீண்டும் தொற்று பெரும்பீச்சில் பரவியுள்ளது. இப்போது இலங்கையில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19,000 நெருங்கியதோடு அன்றாடம் 400க்கு அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். இதுவரை மரணித்தவர்களின் எண்ணிக்கை 73 ஆகும். கம்பெனிகளின் லாபத்துக்காக தொழிலாளர்களின் உயிர்களை துச்சமாக மதித்து வைரஸை உடலில் தாங்கிக் கொண்டு வேலை செய்ய நிர்பந்திக்கும் சமூக நோய் எதிர்ப்பு சக்தி என்ற விஞ்ஞானத்துக்கு விரோதமான கொள்கையை உலகின் எல்லா அரசாங்கங்களைப் போலவே இலங்கை அரசாங்கமும் குற்றவியல் தனமாக பின்பற்றுகிறது. கோத்தபாய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஏனைய தொழிற்சங்கங்களோடு அனைத்து பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் ராஜபக்சவின் அரசாங்கத்தின் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உட்பட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் ஆகியோர் தொழிலாளர்களே தமது பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த தொழிற்சங்கங்கள் வெளிமாவட்டங்களில் இருந்து வீடுகளுக்கு திரும்பும் தொழிலாளர்களின் பிள்ளைகளை போலீஸ் மற்றும் இராணுவத்தினரை கொண்டு சோதனை செய்யும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவுவதற்கு பொதுமக்களை குற்றஞ்சாடும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்து ஊதும் இந்த தொழிற்சங்கங்கள் இராணுவத்தை அடிப்படையாக கொண்ட கோத்தபாயாவின் சர்வாதிகார திட்டங்களையும் ஆதரிக்கின்றன. தோட்டத் தொழிலாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் சம்பந்தமாக உலக சோசலிச வலைத்தளத்துடன் பேசிய போது மஸ்கெலிய கிளநுஜி தோட்டத்தைச் சேர்ந்த திருச்செல்வம், இங்கு தனி வீடுகள் குறைவு, பெரும்பான்மையான தொழிலாளர்கள் சிறிய லயன் அறைகளிலேயே வாழ்கிறார்கள். இங்கு ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் மிக விரைவாக மற்றவர்களுக்கும் பரவும் ஆபத்து உள்ளது. இங்கு சுகாதார நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளது என்று தெரிவித்தார். அதே தோட்டத்தைச் சேர்ந்த சிவஞானம் என்ற தொழிலாளி, கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க தாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் கூறுவதை எதிர்த்ததோடு வசதி படைத்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், பாதிக்கப்படுவது ஏழை மக்களே என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்தையோ தொழிற்சங்கங்களையோ நம்புவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. சோசலிச சமத்துவ கட்சி கூறியவாறு தொழிற்சங்கங்களிலிருந்து விலகி சுயாதீன நடவடிக்கை குழுக்களை அமைத்து எமது பாதுகாப்புக்காக நாமே போராட வேண்டும் என்ற கட்சியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை உலக சோசலிச வலைத்தளத்திற்கு சென்று நீங்கள் வாசிக்கலாம்.